Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது பீகார் மாநிலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய பாட்னாவில். பீகார் மாநிலத்தில் நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. அதனால நவம்பர் 4ஆம் தேதியே பிரச்சாரமானது அந்த தொகுதிகளில் முடிவடைந்தது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், முன்னாள் மத்திய பிரதேச முதல்வரும் இந்நாள் மத்திய அமைச்சருமாக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான், இது போன்ற பல ஸ்டார் வால்ஸ் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு நேற்றுடன் அவங்க ஊருக்கு திரும்பியிருக்காங்க. அப்போது நவம்பர் 4க்கும் நவம்பர் 6க்கும் இடையில் இருக்கக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி பீகார் பத்திரிகைகளை என்ன செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இன்னைக்கு பீகாரில் வெளியான பிரபலமான ஆங்கில பத்திரிகையும் இந்தி பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். மொத்தம் 1314 கேண்டிடேட்ஸ் இந்த முதல் கட்ட தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அவங்களுடைய தலையெழுத்தை இந்த முதல் கட்ட தேர்தல் முடிவு பண்ண போகுது. மொத்தம் 3.75 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறாங்க. இதில் ஆண்கள் 1,98,00,000 பேர், அதாவது ஏறக்குறைய 2 கோடி பேர். பெண்கள் 1,76,00,000 பேர். வயது வாரி பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 19 வயது கொண்டவர்கள் 7,37,000 பேர், அதாவது புதுசாக வாக்காளர்களாக சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள். 20லேருந்து 29 வயது கூடியவர்கள் 80 லட்சம் பேரும், 30லேருந்து 40 1,08,00,000 பேரும், 41லேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் 1,28,00,000, 60 வயதிற்கு மேற்பட்டோர் 50 லட்சம் பேரும் இதில் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. இப்போ இந்த 18லேருந்து 19 இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த எப்போவுமே இந்த 7 லட்சம் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா சில தேர்தல்லாம் க்ளோஸாக போகும்போது ஜெயிச்ச கட்சிக்கும் தோத்த கட்சிக்கும் 1% இல்லை 1.5% தான் வாக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போது இந்த புதியதாக வாக்களிக்க போகிறவர்கள் யாருக்கு எந்த பக்கம் சாயிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும். இதே நான் இப்போ கையில் வச்சிருக்கக்கூடியது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய டெமோக்ரஸி, டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற பக்கம், 6வது பக்கம். இதில் சில இளைஞர்கள் கிட்ட அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க, எதற்காக வாக்களிக்க போறீங்க அப்படின்னு. குமாரி ஸ்வேதா அப்படின்னு ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பிளெஜஸ் பை காங்கிரஸ் இஸ் ஹாக்ஸ் அண்ட் அன் இம்பாசிபிலிட்டி, ஜாப்ஸ் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு. அதாவது இப்போ ஆர்ஜேடியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லா குடும்பத்திலையும் ஒரு அரசு வேலையை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சும்மா பொய், இதெல்லாம் நம்பாதீங்க, இவங்க சொல்கிறத செய்கிறதே கிடையாது, நாங்கள் இதெல்லாம் நிறையா பார்த்துட்டோம், அது மட்டும் இல்லை வேலைகள் கல்வியின் அடிப்படையில் வழங்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த குமாரி ஸ்வேதா அப்படிங்கிற அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அங்கித் சின்ஹா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பீகாரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கே சுத்தமாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் பீகாருக்கு ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றம் படித்த ஒருத்தர் வரணும். அப்போ அப்படி இருக்கக்கூடியவர் தான் பிரசாந்த் கிஷோர். ஜனஸ்வராஜுக்கு நான் என்னுடைய வாக்கு போட போகிறேன் அப்படின்னு இந்த இளைஞர் சொல்லியிருக்கு. இன்னொருத்தர் ஹிமான்ஷு ராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, எனி பார்ட்டி இஸ் பெட்டர் தென் ஜங்கிள் ராஜ். அதாவது லல்லு பிரசாத் யாதவ் காலத்தில் இங்கே இருந்த காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி, அதை விட வேற எந்த ஆட்சி வந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. பட் அது என்ன சொல்றாருன்னா, ஜங்கிள் ராஜை விட எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வருஷம் வேற வழியே இல்லை, என்டிஏ மட்டும்தான் எங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஜன்ஸ்வராஜ் மேலே நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனால் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அவங்க நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஸோ இளைஞர்கள் யாருமே, நீங்கள் நல்லா கவனிக்கணும், இளைஞர்கள் யாருமே காங்கிரஸ் கூட்டணி, அதாவது ஆர்ஜேடி லல்லு பிரசாத் கட்சியின் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதே பக்கத்தில் தி எலெக்ஷன் ஸ்டேட் ஃபீல்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பிரிட்ஜ் பில்டர் அப்படின்னு சொல்லி சுஷில் குமார் மோடி பீகாரினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார், பாஜகவினுடைய மிக மூத்த தலைவராக இருந்தார். அவர் கடந்த ஆண்டு கேன்சரில் இறந்து போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய ஒரு தாக்கம் இந்த தேர்தலில் பாஜக அவரை பாஜக கண்டிப்பாக மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய முதல் பக்கத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ்வி ப்ராமிசஸ் 30,000 டு எவ்ரி நீடி உமன் ஆன் சங்கராந்தி அப்படின்னு. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜனவரி மாதம் வரக்கூடிய பொங்கல் அப்போ எல்லாருக்குமே பெண்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் 30,000 ரூபா போடுவோம் அப்படின்னு. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் எல்லா பெண்களுக்கும் 2,500 ரூபா போடுவோம் அப்படின்னு. அதை இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ஒரே அடியாக போட்டுருவேன், ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை மொத்தமாக தூக்கி நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி.
எனக்கு தெரிஞ்சு பீகார்ல 3.5 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளுக்கு 30,000 இன்டு 3.5 கோடி போட்டு பாருங்க, பல லட்சம் கோடிக்கு அதோடைய கணக்கு போகும். பீகாரினுடைய வருடாந்திர பட்ஜெட்டே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. அதனாலதான் இளைஞர்கள் யாரும் இவங்க சொல்றத தயாரா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஹிந்து எப்பவுமே என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நாங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலிகள், ஹிந்துல வேலை செய்யக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான் ரொம்ப புத்திசாலி, ஸோ மக்களுடைய அறிவை கடந்து நாங்கள் வந்து செய்தி போடுவோம். எங்க பத்திரிக்கை படிக்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் போய் பெரிய பெரிய காலேஜில் படிச்சு அறிவை வளர்த்து அப்புறம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் என்னமோன்னு தெரியல, பீகார் தேர்தல் தான் நாளைக்கு இங்க வந்து முதல் கட்டம். ஆனா ஹிந்துவோடைய முதல் பக்கத்துல எங்கேயுமே அது பெருசா போடல, குட்டியா கீழே மட்டும் சின்னதா ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான பத்திரிகை அப்படின்னு அவங்க தொடர்ந்து நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்லேயும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்தியன் பிளெயின் எல்லாம் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு வித்தியாசமான நடக்காத ஒரு செய்தியை கொடுத்து அவங்களுடைய வித்தியாசத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் நடுவில் எடிட்டோரியல் பக்கத்தில் அப்பர் ஜெய் அப்புறம் ஸ்ரீனிவாச ரமணி அப்படின்னு 2 பேர் அவங்களுடைய எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. அந்த எடிட்டோரியலில் அவங்க வந்து காங்கிரஸ் செய்த தவறு என்ன, காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஓட் பேங்காக இருந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஓட்டை எப்படி இழந்தாங்க, அது மட்டும் கிடையாது, ஆர்ஜேடி வந்து முஸ்லீம் யாதவுக்கு மட்டுமே பெருவாரியான தொகுதிகளை போட்டியிடுவதற்காக கொடுத்துருக்காங்க, இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா நமக்கு தெரியும் ஹரியானால காங்கிரஸ் செய்த தவறு என்ன அப்படின்னா, அவங்கள ஒரு ஜாட் கட்சியாக அவங்க சித்தரிச்சிட்டாங்க. அதாவது நாங்கெல்லாம் ஜாட்டினுடைய கட்சி அப்படின்னு சொல்லி. அப்போ ஜாட்டை தவிர இருக்கக்கூடிய மற்ற அத்தனை சமுதாயமும் என்ன பண்ணாங்க, பாஜக பக்கம் போறதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி என்ன முயற்சி பண்ணுதுன்னா, தங்களை ஒரு முஸ்லீம் யாதவ் கட்சியாக சித்தரிக்க முயற்சி பண்ணுது. அப்போ மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மகா தலித்னா இங்க ஒரு செக்மெண்ட் இருக்கு, அவங்க அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய கன்சர்னை ஹிந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேட் இன், அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, மோடி வாண்ட்ஸ் யூ டு பிகம் அடிக்டட் டு மேக்கிங் ரீல்ஸ், திஸ் இஸ் தி நியூ நாஷ் ஆஃப் 21st century அப்படின்னு. அதாவது மோடிஜி வந்து பீகார் மக்களை ரீல்ஸ் செய்ய விட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் பணத்தை சம்பாதித்து கொடுக்க ஒரு முயற்சி எடுத்திருக்காரு, நீங்க யாரும் அதுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தேர்தலில் மோடி, அமித்ஷாவோ இல்லை நிதிஷ்குமாரோ ரீல்ஸ் பண்ணி நான் பார்க்கல. உங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ஒரு பிரிட்ஜ் மேல வழக்கமா ரீல்ஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். நீங்க பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. பார்க்கலன்னா நீங்க தயவு செய்து அதை போய் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இங்க வந்திருக்கக்கூடிய ஆங்கில நாளிதழில் வெளியாக இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகள். இதுக்கப்புறம் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பாஜகவினுடைய கட்சிக்காரரும் பெண்கள் அதிகமான பேர் போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்களிக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிரதமர் வந்து எந்த அளவுக்கு பெண்கள் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு தான் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக நம்புறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ பெண்களினுடைய வாக்கு சதவீதம் அதிகமானால் பாஜக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பீகார் தேர்தலை சம்பந்தப்பட்ட மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள். பாட்னாவிலிருந்து கேமராமேன் குஹனுடன் நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.